ஹாய் ஆல், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அதை ரிலேட் பண்ணுற ஹின்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 4 இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் இன்னொன்று வந்து ப்ரீபெய்டு. ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ். அண்ட் இன்கம் சைடு பார்த்தோன்னா அக்ரூட் and then received in advance. ஸோ இதோட மீனிங் சொல்லிடுறேன். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அதுக்கான அமௌண்ட்டை இன்னும் ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை இன்னும் பண்ணலை, நாட் எட் பெய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை பண்ணுறது, ஐ மீன் அந்த டைமுக்குள்ளார நம்ம முன்னாடியே பண்ணியாச்சு. ஸோ ஜான்வரி மந்த் நம்ம பே பண்ணணும்னா அதுக்கான அமௌண்ட்டை டிசம்பர்லேயே பே பண்ணிட்டோம்னா ப்ரீபெய்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அக்ரூட். ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ், அது ரெண்டுமே இன்கம். நமக்கு வர வேண்டிய இன்கம் வரவே இல்லை, நாட் எட் ரிசீவ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா அக்ரூட் இன்கம்னு சொல்லுவோம். அண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வர வேண்டிய இன்கம் முன்னாடியே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு ஜான்வரி வர வேண்டிய இன்கம் டிசம்பர்லேயே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது நாலுமே மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நாளை எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்னா 2 இடத்துல பிளேஸ் ஆகும். ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும், இன்னொரு இடத்துல அப்படியே போடலாம். அப்படியே போடலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கொண்டு போகணும். ஸோ எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்போம் அப்படின்னா அதோட மெயின் எங்கே அக்கர் ஆகுதோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி கொடுத்துட்டாங்கன்னா அதோட மெயின் எது சேலரி. ஸோ சேலரி எங்கே இருக்கோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்போம். சேலரி யூஸ்வலாக எங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட டெபிட் சைடு போடுவோம். ஸோ அங்கே அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும்னா நம்ம அதோட ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா எப்பவும் என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை இன்னும் பண்ணலை, அதனால ஆட் பண்ணுறோம். அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னால் பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை முன்னாடியே பண்ணி முடிச்சாச்சு, அதனால மைனஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் அக்ரூட் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய இன்கம் இன்னும் வரல, ஸோ நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும், ஏன்னா நமக்கு இன்னும் வரணும். அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னால் நமக்கு வர வேண்டிய இன்கம் முன்னாடியே வந்துருச்சு, அதனால் முன்னாடியே வாங்கினதுனால மெயின்லேருந்து ரெடியூஸ் பண்ணி காமிக்கணும். அண்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் எங்கே மெயின் அக்கர் ஆகுதோ அங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். அண்ட் இதை எப்படி ஈஸியாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேரி ஓவர் பண்ணுறது, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அசட் சைடு வருமா இல்லை லைபிலிட்டி சைடு வருமானு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் இப்போ உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு ஆட் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். ஸோ ஆட் பண்ணுறதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ கீழே கொண்டு வந்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு, ஸோ இது அசட் சைடு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இந்த சைடு, இது வந்து டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் சைன் இருக்கிறதுனால சைடை சேஞ்ச் பண்ணாதீங்க, கீழே அப்படியே கொண்டு வந்துருங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எப்போவுமே லைபிலிட்டி சைடு தான் வரும். அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை நம்ம இங்கே மைனஸ் பண்ணுவோம், அதனால சைடை சேஞ்ச் பண்ணிடுங்க. ப்ரீபெய்டு எப்போவுமே அசர்ட்டில் வரும். அதே மாதிரி தான் இங்கே அக்ரூட் இருக்குது. ஸோ இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சைடை சேஞ்ச் பண்ணாதீங்க, அசட் சைடு இறக்கிடுங்க. ஸோ அக்ரூட் இங்கே வரும். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் மைனஸ் இருக்குது, ஸோ சைடை சேஞ்ச் பண்ணுங்கள். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு லைபிலிட்டிஸ் சைடு வரும். ஸோ இந்த ஹின்ஸை ஞாபகம் வச்சிட்டாலும் சரி, இல்லை மெமரைஸ் பண்ணி நீங்கள் செம்ம ப்ரொசீட் பண்ணாலும் சரி, அண்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக டேலி ஆகிடும். அண்ட் இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம் நமக்கு பார்த்துடலாம். உங்கள் புக்கில் கொடுத்துருக்கதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்குமே நம்ம பென்சிலில் ட்ரையல் பேலன்ஸில் மார்க் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ எப்படி நான் மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சம்மு டேலி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்துடலாம். சம்மை ரீட் அவுட் பண்ணும் போதே நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தலாம். given below are the balance extracted from the book of Nagarajan as on 31st March 2016. ஸோ உங்களோட டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ், ஸோ பர்ச்சேஸ் எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட். அண்ட் வேஜஸை பொறுத்த வரைக்கும் அகைன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு. ஸோ வேஜஸ்க்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ஸோ இங்கே அவுட்ஸ்டாண்டிங் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் எப்பவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வந்துடும். அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வந்துடும். அண்ட் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் போகும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அண்ட் கேஷ் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ இது எப்பவுமே நம்மளோட பேலன்ஸ் ஷீட் போயிடும். ஸோ அசட் சைட் போகும். அண்ட் மெஷினரியும் நமக்கு பேலன்ஸ் ஷீட். அதே மாதிரி டெட்டாஸ். ஸோ டெட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட். பில்ஸ் ரிசீவபிளும் பேலன்ஸ் ஷீட். அண்ட் ஸ்டாக் ஆன் 1st January தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக், அது வந்து நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். அண்ட் சேல்ஸ் ஆல்சோ ட்ரேடிங் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரெண்ட் ரிசீவ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அண்ட் கிரெடிட்டாஸ் பேலன்ஸ் ஷீட். அண்ட் கேபிட்டல் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போகலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸுக்கு பக்கத்துல உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதை என்ன பண்ணுவோம், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். அண்ட் அந்த சைனையும் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணணும், நான் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும் காமிப்போம். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்லையும் அசட் சைடு க்ளோஸ் பண்ணும் போது காமிப்போம். அண்ட் தென் வேற என்ன விட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ் இங்க இருக்கு. ஸோ பெய்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரீபெய்டு வரும். ஸோ ப்ரீபெய்ட்னா நமக்கு மைனஸ். ஸோ ப்ரீபெய்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இதுக்குள்ள எழுதினாலும் ஓகே, அதர்வைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எழுதினாலும் ஓகே. ஸோ இங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இங்க எழுதிருக்கோம்ல ட்ரேடிங் பேலன்ஸ் ஷீட். அதே மாதிரி வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் எங்க வரும், வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகும் மெயின். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்போம். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு வரும். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ் சொல்லியாச்சுன்னா முன்னாடியே பே பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ப்ரீபெய்டுன்னு சொல்லுவோமா. ஸோ பெய்ட் இன் அட்வான்ஸ் எப்பவுமே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும், பிளஸ் பேலன்ஸ் ஷீட்ல வரும். அண்ட் கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அகெயின் கமிஷன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முன்னாடியே ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ அது உங்களோட இன்கம் சைடு போயிடும். நம்ம அதை மைனஸ் பண்ணி காமிப்போம். அண்ட் இப்போ சமுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா எதுவுமே நீங்கள் லீவ் அவுட் பண்ணாமல் எல்லாத்தையும் சமுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அண்ட் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலையாக இருக்கும். ஸோ நான் போட்டபடி அப்படியே சம்மில் வந்து இன்கார்பரேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம். ஸோ ஸ்டாக் ஆன் 1st January தட் இஸ் 1000. அண்ட் தென் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் வந்து இங்கே எங்கெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ பர்ச்சேஸ் வந்து நமக்கு 10,000. அண்ட் தென் வேற எங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் வேஜஸ் இருக்கு. ஸோ வேஜஸ் 600. ஸோ 600 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ இன்னர் காலத்துல போட்டு 600 அவுட்ஸ்டாண்டிங்ன்றனால ஆட் பண்றோம் 200. ஸோ மொத்தமா 800. அண்ட் தென் வேற எங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ். ஸோ ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் இங்க கொண்டு வந்துருக்காங்க 750. அண்ட் தென் இந்த சைடு ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தோம்னா சேல்ஸ் இருக்கும். அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் எதுவும் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக். அண்ட் தென் ரெண்டையுமே நம்ம டேலி பண்ணணும். ஸோ நார்மல் லெஜர் எப்படி டேலி பண்ணுவோமோ த சேம். ஸோ எந்த சைடு ஜாஸ்தியாக வருதோ அது மேலே, அண்ட் எந்த சைடு கம்மியாக வருதோ அது கீழே போட்டு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை எடுத்து எந்த சைடு கம்மியாக வருதோ அந்த சைடு போட்டு நம்ம டேலி பண்ண வேண்டியதான். ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸ் சைடு ஷார்டேஜ் ஆச்சுன்னா தட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் கிராஸ் ப்ராஃபிட். அண்ட் கிராஸ் ப்ராஃபிட்டை எப்போவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 4650. அண்ட் தென் இங்கே எங்கே P&L வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டோட நமக்கு ப்ரீபெய்ட் இருக்கு. ஸோ ப்ரீபெய்டை லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டோட அமௌண்ட் 500 இன்னொரு காலத்தில் போகிறோம், ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். மைனஸ் ப்ரீபெய்டுன்னு சொல்லியாச்சுன்னா 150. ஸோ 500 minus 150 that is 350. And then next profit and loss account எங்க இருக்குன்னு பார்ப்போம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, டேரக்டாக 400 போட்டுடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த சைடு அவ்வளோதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். கமிஷன் ரிசீவ்டும் ரெண்ட் ரிசீவ்டும் இருக்கு. ஸோ கமிஷன் ரிசீவ்ட் 1900, அதோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருக்கனால அதை ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறோம் 400 1500. அண்ட் ரெண்ட் ரிசீவ்ட் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ டேரக்டா 600 காமிக்கிறோம். அண்ட் இதையுமே ஒரு ப்ராப்பர் லெஜர் மாதிரி நீங்க டேலி பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் சைடு ஷார்டேஜ் ஆச்சுன்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ நெட் ப்ராஃபிட். அதுவே உங்களுக்கு இன்கம் சைடு ஷார்டேஜ் ஆச்சு, அப்படி கிரெடிட் சைடு ஷார்டேஜ் ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அதை லாஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்கம் நமக்கு ஷார்டேஜா ஆகிறதா மீனிங் வரும். ஸோ நெட் ப்ராஃபிட்டா இருக்கட்டும் நெட் லாஸா இருக்கட்டும் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அண்ட் நெட் ப்ராஃபிட்டா இருந்தால் கேபிட்டலோட ஆட் பண்ணி காமிப்போம். நெட் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா
கேபிட்டல்லேருந்து ரெடியூஸ் பண்ணி காமிப்போம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட் எல்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டா ஆர் நெட் லாஸா அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்போம். நம்ம சம்ல வந்திருக்கிறது நெட் ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் நம்மளோட அமௌண்ட் வந்து 5000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் 6000. ஸோ ட்ராயிங்ஸ் எதுவும் கிடையாது, இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் வேற என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் லைபிலிட்டிஸில் வரும்னு பார்க்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் ட்ரையல் பேலன்ஸில் டெபிட்ல இருந்துச்சுன்னா அது டெபிட்லேயே வரும், அண்ட் கிரெடிட்ல இருந்துச்சுன்னா அந்த ஐட்டம்ஸ் கிரெடிட்லேயே வரும். பட் இந்த கேஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் உங்களோட டெபிட் சைடு இருந்துச்சுன்னா அது எல்லாமே அசட் சைடு போகும். அதே மாதிரி உங்களோட கிரெடிட் சைடு இருந்துச்சுன்னா அது எல்லாமே லைபிலிட்டி சைடு வந்துடும். ஸோ இப்போ நம்ம லைபிலிட்டி சைடு ஃபில்அப் பண்ண போகிறோம். அப்போ எந்த சைட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸை நீங்கள் செக் அவுட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கிரெடிட் சைட் பேலன்ஸை செக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கேபிட்டல் முடிஞ்சாச்சு. உங்களோட கிரெடிட்டாஸ் பார்த்துக்கோங்க. கிரெடிட்டாஸ் 2400. அண்ட் தென் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் போட்டாச்சு, கிரெடிட்டாஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டியதான். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நமக்கு லைபிலிட்டி சைடு வரும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கும் லைபிலிட்டி சைடு வரும். ஸோ போட்டாச்சு. அண்ட் அசட் சைடு போகும். அசட் சைடு போகிறதுக்கு டெபிட் சைடை செக் பண்ணுங்க. டெபிட் சைடு ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் எப்போவுமே அசட் சைடில் நம்ம கோட் பண்ணுவோம். அண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கேஷ் இருக்குது. ஸோ கேஷு அண்ட் தென் 1200 அண்ட் தென் மெஷினரி 8000, டெட்டாஸ் 2250 அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் 300 அண்ட் லாஸ்ட்டாக உங்களோட க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது இருக்கான்னு பாருங்கள். ப்ரீபெய்ட் இருக்கும். ஸோ பெய்ட் இன் அட்வான்ஸ். இந்த 150 நம்மளோட அசட் சைட் போகணும். அண்ட் அசட் சைட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை லெஜர் மாதிரி டேலி பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் பேலன்ஸ் மாதிரி டேலி அதுவே ஆகிடும். அண்ட் ஆனால் உங்களோட சம்ம கரெக்டுன்னு என்ற அர்த்தம். அண்ட் இதோட இந்த சம் மூவை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. This is HP and we are signing off by saying thank you and